வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பாட்டாளி மக்கள் கட்சியின் 10.5% வன்னியர் தனி இடஒதுக்கீடு கோரிக்கையை ஏற்க முடியாது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறிவிட்டார். இப்படி தனி இடஒதுக்கீடு வழங்கினால் சாதி குழுக்களிடையே மோதல்கள் ஏற்படும், போட்டி பொறாமைகள் ஏற்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதேபோல் ஜாதிவாரி இடஒதுக்கீடு இந்த தேர்தல் களத்தில் ஒரு பிரச்சனையே அல்ல என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் இடஒதுக்கீடு கொள்கையை தாங்கள் ஆதரிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இடஒதுக்கீட்டு கொள்கையில் பாஜக இதுவரை ஆதரித்து என்ன சாதனையை செய்திருக்கிறது? இவர்கள் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தை அதற்கு சட்ட அங்கீகாரம் கொண்டு வருகிறோம் என்று மோடி ஆட்சியில் கொண்டு வந்தார்கள் 2018. அதில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த ஆணையம் எந்த வேலையையும் செய்யவில்லை. 2022ஆம் ஆண்டு வரை அந்த ஆணையம் உருப்படியாக எதுவும் செய்யாமல் அதில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாம் பதவி விலகல் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 2022 புதிய தலைவர், புதிய உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள். ஆனால் 10 மாதங்கள் வரை இப்படி ஒரு ஆணையம் இருக்கிறது என்ற நினைவே இல்லாமல் அந்த தலைவரை, துணைத் தலைவர்கள், உறுப்பினர்களை நியமிக்காமல் காலம் கடத்தி கொண்டிருந்தது பாஜக ஆட்சி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக வழக்கறிஞர் பாலு ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கில் நீதிமன்றம் தலையில் குட்டியதற்கு பிறகுதான் ஒரு தலைவரையும் துணைத் தலைவரையும் அவர்கள் நியமித்தார்கள். உறுப்பினர்கள் எவரையும் இதுவரை நியமிக்கவில்லை. எனவே பள்ளி இல்லாத ஆணையமாக தான் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அகில இந்திய உயர் மருத்துவ பட்டப்படிப்பு பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். அதை ஏற்க முடியாது என்று மருத்துவ ஆணையம், ஒன்றிய ஆட்சி திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. பிறகு சட்ட போராட்டத்தை நடத்தினார் தமிழக முதல்வர். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்கு பிறகு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் மருத்துவ உயர் பட்டப்படிப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை மீட்டு தந்தார் தமிழக முதலமைச்சர். அதேபோல் நீட் தேர்வை கொண்டு வந்த நேரத்தில் கிராமப்புற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்ற சூழ்நிலையில் 7.5% இடஒதுக்கீடு கிராமப்புற மாணவர்களுக்காக எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த போது அந்த மசோதாவிற்கு நாங்கள் கையெழுத்து போட முடியாது என்று மறுத்தவர் தமிழகத்திலே ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித். பிறகு நிர்வாக ஆணை ஒன்று மூலம் அதை கொண்டு வர தமிழக முதலமைச்சர் முயற்சித்த போது அவசரமாக அதற்கு ஒப்புதல் வழங்கினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் முதலமைச்சர் நாராயணசாமி இதேபோல 10% கிராமப்புற மாணவர்களுக்கு நீட் தேர்வில் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட போது ஒன்றிய பாஜக ஆட்சி உச்சநீதிமன்றம் சென்று இந்த கிராமப்புற இடஒதுக்கீட்டை நாங்கள் ஏற்க முடியாது, இதை ஏற்றுக்கொண்டால் நீட் தேர்வுடைய நோக்கமே தோற்று போய்விடும் என்று அவர்கள் வாதிட்டார்கள். இதுதான் அவர்கள் சமூக நீதியினுடைய அவர்கள் பின்பற்றிய வரலாறு. ஐஐடி, ஐஐஎம் போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கான சேர்க்கையிலோ பேராசிரியருடைய சேர்க்கையிலோ இடஒதுக்கீடுகள் எஸ்சி ஓபிசிக்கு இதுவரை பின்பற்றப்படுவதே கிடையாது. அதேபோல கிரிமி லேயர் என்று நியமிக்கப்பட்டது 2017 8 லட்சம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இப்போது 2024 ஆகிவிட்டது. அந்த 8 லட்சத்தை வருமான வரம்பு உயர்வை உயர்த்துவதற்கு மறுத்து வருகிறது. அதற்கு மேல் நாங்கள் உயர்த்தப் போவதில்லை என்று திட்டவட்டமாக பாஜக ஆட்சி கூறிவிட்டது. ஐஐடி, ஐஐஎம் போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் படித்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் 3600 பேர் இந்த 5 ஆண்டுகளில் படிப்பை பாதியில் விட்டு வெளியேறிவிட்டார்கள். மன அழுத்தம், சாதி கொடுமை, இதைகளை பற்றி சிந்திப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. இந்த தகவலை நாடாளுமன்றத்தில் அறிவித்தவர் மத்திய கல்வி இணையமைச்சராக இருந்த சுபாங் சர்க்கார் என்பவர்தான். ஆக சமூக நீதிக்கு இவர்கள் எதையும் செய்யவில்லை. சமூக நீதிக்கு எதையும் செய்யாதவர்கள் இன்றைக்கு இடஒதுக்கீடை ஆதரிக்கிறோம் என்று பம்மாத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவருடைய உண்மையான முகத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணி சமூக நீதி கொள்கையோடு இந்த ஒதுக்கப்படாத இடங்களை நாங்கள் ஒதுக்குவோம், பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை செய்வோம், உயர்கல்வி நிறுவனங்களில் தலித் மாணவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கண்டறிவதற்கு ஒரு குழு அமைத்து அதற்காக அவர்களை பாதுகாக்க சட்டம் இயற்றுவோம் என்ற சமூக நீதி கொள்கையோடு இந்தியா கூட்டணி உங்கள் முன் வந்து நிற்கிறது. எனவே சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கின்ற ஒன்றிய பாஜக ஆட்சியை வீழ்த்தி இந்தியா கூட்டணியை ஆதரித்து சமூக நீதியை வெற்றி பெறச் செய்வது நம்முடைய கடமை. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.